ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தெளிவும் புத்தி தெளிவும் அதே போன்று தொலைநோக்கு பார்வையும் கிடைச்சிடும். இப்போ தொலைநோக்கு பார்வை இல்லை, ஏன்னா எல்லாமே கண்ணை மூடின மாதிரி இருக்கு, குழப்பமா இருக்கு நமக்கு. அதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா புத்திகாரகனாகிய குருவனுடைய 8ஆம் இடம். அது மட்டுமல்ல, ராகுவும் கேத்துவும் உங்களுடைய கேந்திரத்தில் இருக்கிறது ஒரு விதத்துல நன்மை, ஒரு விதத்துல கொஞ்சம் டிராபேக். சொசைட்டியில் நீங்க நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணி நல்லா பண்ணிடுவீங்க, ஆனால் ரெக்கவரி பீரியட் அங்கதான் ப்ராப்ளம். நல்லா புரிஞ்சுக்கங்க, ரெக்கவரி. ஆனால் 2025 கடைசியில இப்போ, அதாவது டிசம்பர்ல உங்களுக்கு கொஞ்சம் ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு கேத்துவனுடைய அனுகிரகத்தினால. ஏன்னா கேத்து பூரத்துல உட்கார்ந்து இருக்கிறார், சுக்கரனுடைய அமைப்புல உட்கார்ந்து இருக்கிறார். இதே விருச்சிக ராசி என்பர்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை ஓரளவுக்கு நம்ம செய்து முடித்திருக்கின்றோம். ஆனா பல பேருக்கு குழந்தைக்கு திருமணம் பண்ணணும், அவர்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் நம்ம பண்ணி வைக்கணும். இந்த வருஷம் பிறக்கும் பொழுது அந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கு. அது லக்னாதிபதி 12க்கு உண்டானவன், பிறகு லாபாதிபதி, அதுவும் இல்லாமல் 10க்கு உண்டானவன். அத்தனை பேர் குரு பார்க்கிறார். குரு 5க்கும் 2க்கும் உண்டானவன். அப்படிங்கும்போது இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு முழு லாபம் கிடைக்க போகிறது. வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. ஆரோக்கிய விஷயத்துல தூக்கம் இப்பொழுது குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறது நான் ஒத்துக்கிறேன். அதே போல உங்களுக்கு இருப்பிடத்துல நிம்மதி இல்லைங்கிறதுனால ஒரு மாதிரியான ஒரு நிம்மதியற்ற ஒரு மன. ஓம் நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருடபியோ மஹத்யோ நமோ குருப்யः சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேபியோ சத்குருபியோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பூரணமான ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆர் வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். 2026ஆம் ஆண்டு தொடங்க இருக்கிறது. இந்த வீடியோவில் விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான 2026ஆம் ஆண்டினுடைய முழு பலனையும் பார்க்க இருக்கின்றோம். ஒரு வருஷ பிறப்புன்னு சொன்னாலே டிசம்பர் மாதம் எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சில வருஷம்லாம் ட்ரெயின் அவுட் ஆயிரும். அதாவது முழுசா சக்தி எல்லாம் போய் எனர்ஜி எல்லாம் போய் ஒரு மாதிரி தோய்வாகி, சில வருஷங்கள் எப்படின்னு கேட்டால் ரொம்ப தன்னம்பிக்கையா சாதிச்சிரும் முடிச்சிரும். அப்படி சில வருஷம் ஆரம்பிச்சா என்ன இல்லைன்னா என்ன அப்படிங்கிற உதாசீனமா இருப்போம். இந்த 3 கேட்டகரியிலுமே மனசுக்குள்ள நீங்க எவ்வளவுதான் விரக்தி ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இருக்கத்தான் செய்கிறது. அந்த ஏக்கம் எல்லாமே என்ன தெரியுமா? நான் இந்த வருஷமாவது வருகின்ற வருஷமாவது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொள்வேனா, அல்லது நான் எதிர்பார்க்கிற ஒரு எனக்குன்னு ஒரு வரன் கிடைக்கிறது, திருமணம் நடக்கணும். அப்புறம் அது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். திருமணம் ரிஜெக்ட் ஆகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. அதே போலதான் குழந்தையினுடைய வரம். குழந்தை இல்லைன்னா தான் அது எவ்வளவு பெரிய பிரச்சனை நமக்கு தெரியும். அது மனசுல, அது சமுதாயத்துல நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள், ஆனால் மனதை பயங்கரமாக தாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அதனால எல்லாருக்கும் ஒரு ஆசை, இந்த வருஷம் இப்படி ஆயிடாதா, வேலையை கிடைச்செடுத்து ப்ராஜெக்ட் கிடைக்காம எத்தனையோ பேர் அப்படியே தொங்கிட்டு இருக்கிற மாதிரி, தொங்கு பாலத்துல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள். வெளிநாட்டுக்கு போய் ஒரு தடவையாவது நம்ம போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. இதெல்லாம் விட ஆரோக்கியமாக இருப்பேனா அப்படிங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். ஆக்சுவலி விருச்சிக ராசி அன்பர்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் சொல்ல போனோம். அதாவது கொஞ்சம் யாராவது நம்ம திட்டாலும் கூட கமெண்ட்ஸை தாங்காதவர்கள்.
ஆனால் ரொம்ப வஜ்ரம் போன்று ஒரு வைரம் போன்று ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சைக்கலாஜிக்கல் சிஸ்டத்தை உடையவர்கள், பிசிக்காவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார்கள், ஆனாலும் மென்மையானவர்கள், பட்டு போன்றவர்கள். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு அவர்களுடைய எதிர்பார்ப்பை எந்த அளவில் எவ்வளவு சதவிகிதம் பூர்த்தி செய்யும், எந்தெந்த விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், லைஃபினுடைய ஓட்டம் எப்படி போகும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகின்றோம். பார்க்கக்கூடிய அந்த வழிமுறையும் நான் சொல்லிடுறேன். பிறக்கிற அன்னைக்கு, புத்தாண்டு பிறக்கிற தினத்தன்று போடுகின்ற ஒரு ஜாதகம், பிறகு வருஷம் முழுவதும் இந்த பெரிய பெரிய கிரகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, குரு, ராகு, கேது, சனி, இவர்களுடைய சஞ்சாரத்தை வைத்துக்கொண்டு மாத கிரகங்களையும் ஓரளவுக்கு கணக்கில் வைத்துக்கொண்டு தான் இந்த பலனை பார்க்க இருக்கின்றோம். ஒரு 2 நிமிஷத்துல இந்த வருஷத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுகிறது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பலனுக்கு போயிடலாம். அதாவது இந்த வருஷம் சனி வீடு மாற போறதில்லை. ராகு கேத்துகள் கடைசியில டிசம்பர் 5க்கு தான் வீடு மாறுகிறார்கள். ஆக மொத்தத்துல அவர்களும் வீடு மாற போறதில்லைன்னு வச்சுக்கிடுவோம். குரு வீடு மாறுகிறார். ஆனால் சனியை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வருஷம் முழுவதும் 2 நட்சத்திரம் தான் இருக்கிறார். முதல் 5 மாதம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல உங்களுக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம்னா என்ன தெரியுமா? அங்க சனி உட்கார்ந்து இருக்கிறார். 5ஆம் இடம் என்பது குழந்தை, பெயர், புகழ், காதல் வாழ்க்கை மற்றும் படிப்பு, அறிவு, அப்புறம் அதாவது ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை, மனதனுடைய தைரியம், இது எல்லாத்தையும் குறிக்கிற இடத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறார். தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகி உத்திரட்டாதில 5 மாதம், பிறகு ரேவதியில் 5 மாதம், பிறகு வக்கரம் பெற்று உத்திரட்டாதிலே 5 மாதம் இருக்கிறார். அவ்வளவுதான் சனியினுடைய மூமெண்ட். அடுத்தது ராகு கேத்துக்கள். ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமாக சதபிஷால 6 மாசம், அவிட்டத்துல 6 மாசம், செவ்வாயினுடைய நட்சத்திரமாக அவிட்டத்துல 6 மாசம் உங்களுடைய 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். 4ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய நிம்மதி, தூக்கம், இருப்பிடம், பிறகு தாய் என்கின்ற உயிர்காரகம், பிறகு வண்டி வாகனங்கள் என்கின்ற அதாவது சர ஜட காரகம், பிறகு பூமி, நிலம், வீடு, வாசப்படி, இதெல்லாமே இதை குறிக்கிறது. சொந்தங்களையும் குறிக்க அந்த இடத்துல ராகு உட்கார்ந்துட்டு தன்னுடைய சொந்த நட்சத்திர சதபிஷா நட்சத்திரத்துல, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான இடம், பாத்தாளம்னு சொல்லப்படுகின்ற இந்த இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறார். சதபிஷாவில் 6 மாசம், அவிட்டத்துல 6 மாசம். அந்த 6 மாசத்துல கடைசியில அவர் மகரத்துக்கே போடுவார். ஏன்னா மகரத்துல 2 அவிட்டம் 2 பாதம் இருக்கு. அப்படிங்கும் போது அவர் என்ன பலன்களை கொடுப்பார்? சரியா? அடுத்தது கேத்து. கேத்து சுக்கரனுடைய அதாவது 12க்கு உண்டான சுக்கரனுடைய பூரத்துல ஒரு 4 மாதங்கள் இருக்கிறார். ஆனா ரொம்ப நல்லது. ஏன் அப்படி தெரியுமா? 7க்கு உண்டானவன் அவன் தான். திருமண உறவுகள், வெற்றிகள், உத்தியோகத்துல ஒரு நல்ல ஒரு முயற்சி, இதெல்லாம் கொடுக்க செய்வார் இந்த கேத்து. அதுல ஒரு 4 மாதம். அதற்கப்புறம் தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய மகாவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 7 மாதங்கள், ஆக 11 மாதங்கள் அப்படி இருக்கிறார். பிறகு உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு போறார். அப்போ வெற்றி எனப்படுகின்ற சிம்மமாகி உங்களுடைய 10ஆம் இடத்துல கேத்து இருக்கிறது உங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். அதெல்லாம் பார்க்க தான் போறோம். ஆக சனி, ராகு, கேத்து முடிஞ்சிருச்சா? குரு உங்களுடைய ஜாதகத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் விருச்சிகத்துக்கு. அவர் தன காரகன், தனஸ்தானாதிபதி, அப்புறம் என்ன 5க்கு உண்டானவன், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. ஆனால் 8ஆம் இடத்துல மறைகிறார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 மாதங்கள் இங்குதான் இருக்கிறார். அதாவது முதல் 2 மாதங்கள் வக்கரத்தோட இருக்கிறார். அடுத்த 3 மாதங்கள் வக்கரம் நிவர்த்தி ஆகி, அதன் பிறகு ஜூன் 2க்கு அப்புறம் அவர் உங்களுடைய கடகத்துக்கு 9ஆம் இடத்துக்கு வருகிறார். அங்க அக்டோபர் 31 வரைக்கும் இருந்துட்டு ஒரு 5 மாதங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் குடுகுடுன்னு ஓடி போய் சிம்மத்துல ஒரு 2 மாதங்கள் இருக்கிறார். இவ்வளவுதான் சஞ்சாரங்கள். ஓகே, இருந்தாலும் குரு நல்லது, பல விஷயங்களை நல்லது செய்வார். இப்போ குரு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை எல்லாம் சொல்லிட்டேன்னா, இப்போ இந்த வருஷத்தையே ஒரு 4ஆ பிரிச்சு பலன்களை பார்த்துருவோம். ரைட்டா? முதல்ல 2 மாசம், ஜனவரி, பிப்ரவரி முதல் செக்மெண்ட், அதற்கப்புறம் மார்ச்ல இருந்து மே வரைக்கும் 2வது செக்மெண்ட், பிறகு ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் 3வது, அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் 4வது. அவ்வளவுதான், சிம்பிள். முதல்ல 2 மாசம், 2வது 3 மாசம், 3வது 5 மாதங்கள், 4வது 3 மாதங்கள். அவ்வளவுதான். சரி, பலன்கள் எப்படி பார்க்க போறோம்? ஆஸ் யூஷுவல் பார்க்குற மாதிரி நான் எப்படி இருப்பேன், என்னுடைய மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், என்னுடைய இமேஜ் சமுதாயத்தில், சொந்த வீட்டில், ஆஃபீஸில், நண்பர்கள் மத்தியில் எப்படி இருக்கும், ஆரோக்கியம் எப்படி இருக்கும். அதன் பிறகு என்னுடைய தொழில், முக்கியமான டாபிக். ஏனென்றால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு
இந்த வருஷம் வந்து நான் அதையும் சொல்ல தான் போகிறேன், எந்த பக்கம் ஃபோக்கஸ் இருக்க போகிறது அப்படின்னு சொல்ல போகிறேன். அவருடைய தொழிலில் என்ன, தொழிலா வேலையா, இதில் இந்த ரெண்டில் என்ன, கவர்மெண்ட்டா உள்ளூரா வெளியூரா, அதை பார்ப்போம். மூன்றாவது டாபிக் என்ன அப்படின்னா உறவுகளுடன் நான், உறவுகள் என்னுடன் அப்படிங்கிறது மூன்றாவது டாபிக். நான்காவது எவ்வளோ லாபம் வரும், லாபம் வருமா நஷ்டம் வருமா, இது வரக்கூடிய டிசம்பர் 2026 டிசம்பரில் நான் எப்படி இருக்க போகிறேன், நடுவில் நான் எப்படி இருக்க போகிறேன், கடைசியில் எப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு 2027க்கு எவ்வளவு நான் ஆயத்தமாக இருக்க போகிறேன் அப்படின்னு பார்க்க போகிறோம். பிறகு இறுதியாக படிப்பு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். சரி, முதல் ஜாதகம் இந்த வருஷம் பிறக்கும் போது 5ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கு, புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதற்கு நேராக 8ஆம் இடத்துல குரு அங்கே உட்கார்ந்து இங்கே புதனோட வந்து பரிவர்த்தனை ஆகிறார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் ரொம்ப சொல்லணும்னு எனக்கு ஆசை, ஆனால் ரொம்ப நீண்டுகிட்டே போயிடும். அதனால இந்த அளவில் நிறுத்திடுறேன். 7ஆம் இடத்துல சந்திரன் வந்து உச்சமாக இருக்கிறார். இப்போ இந்த இதில் வந்து உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் முதல்ல எடுத்துன்னு நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள், அதாவது நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லிவிட்டேன். முதல் செக்மெண்ட்ல எதையோ இழந்த மாதிரி, எதுவுமே புரியாத மாதிரி, கொஞ்சம் குழப்பங்களோட, நிம்மதி குறைவுடன் தான் இருப்போம். ஜனவரி பிப்ரவரி கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. அதாவது விருச்சிக ராசி அன்பர்களுடைய தன்னம்பிக்கைக்கு கொஞ்சம் பங்கம் வந்து இருக்கிறது. ஏனென்றால் சனி 5ஆம் இடத்துல, ராகு 4ஆம் இடத்துல. கொஞ்சம் தன்னம்பிக்கையும் தூக்கமும் கொஞ்சம் குறைஞ்சி ஒரு மாதிரி ஹெல்த் வைஸும் சில இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் தாக்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு மார்ச்லேருந்து குரு வக்கர நிவர்த்தி ஆனதுலேருந்து உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தெளிவும், புத்தி தெளிவும், அதே போன்று தொலைநோக்கு பார்வையும் கிடைச்சிடும். இப்போ தொலைநோக்கு பார்வை இல்லை, ஏன்னா எல்லாமே கண்ணு மூடின மாதிரி இருக்கு, குழப்பமாக இருக்கு நமக்கு. அதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா புத்திகாரகனாகிய குருவனுடைய 8ஆம் இடம். அது மட்டுமல்ல, ராகுவும் கேத்துவும் வந்து உங்களுடைய கேந்திரத்தில் இருக்கிறது ஒரு விதத்தில் நன்மை, ஒரு விதத்தில் வந்து கொஞ்சம் ட்ராபேக். சொசைட்டியில் வந்து நீங்கள் வந்து நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணி நல்லா பண்ணிடுவீங்க. ஆனால் வந்து ரெக்கவரி பீரியட் அங்கே தான் ப்ராப்ளம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ரெக்கவரி, அதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து அதீதமான உடல் உழைப்பையும் மன உழைப்பையும் கொடுத்துருவோம். அதுலேருந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகி மறுபடியும் நான் வந்து உடல் அளவிலும் மனதளவிலும் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்த ப்ராஜெக்ட், அடுத்த வேலை வீட்டில் ஏதாவது ஒன்று நச்சுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் வந்து குழந்தைகள் விஷயத்தில் நிறைய ப்ராப்ளம் வருது, அம்மா விஷயத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது, சொந்த பந்தங்களுடைய மன கஷ்டங்கள், மன நெருக்கடிகள் இப்படியாக இருக்கும். இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து இப்போது முதல் செக்மெண்ட்டோடு முடிஞ்சிடும். 2வது செக்மெண்ட்ல இருந்து ஒரு தன்னம்பிக்கையாக, ஒரு தொலைநோக்கு பார்வை, தூரமாக ஓகே இதுதான் நம்ம பண்ண போகிறோம், இதுதான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கிடைச்சிரும். அது வந்து ஜூனுக்கு அப்புறம் இன்னும் நல்ல தெளிவாக 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இப்போ 5ஆம் இடத்துக்கு வந்தால் மறுபடியும் சனியை பார்ப்பார். அப்படிங்கும்போது ரொம்ப நல்லபடியான ஒரு தன்னம்பிக்கையுடன் நீங்கள் திகழப் போகிறீர்கள். கடைசியில் ராகு கேத்து மாறப்போறார். டிசம்பர் 5ஆம் தேதி வந்து ராகு வந்து உங்களுடைய 3ஆம் இடத்துக்கும் கேத்து உங்களுடைய 9ஆம் இடத்துக்கும் வரப்போறார். அது வந்து 2027 காணக்கூடிய வெற்றிகளுக்கும் இப்பொழுது நீங்கள் ஆயத்தமாகி விடுவீர்கள் அப்படின்னா சந்தேகமே கிடையாது. அது ஃபேமா, இதை நான் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் அழுத்தி ஆணித்தரமாக சொல்ல விளைகிறேன். 2026 நீங்கள் 2027 நிறுவப் போகின்ற சாம்ராஜ்யத்திற்கு வித்திட போகிறீர்கள், ஃபவுண்டேஷன் போட போகிறீர்கள் அப்படின்னா வந்து மிக இல்லை. அப்படின்னா 2026 ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன், லாபமெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னாக்கா கிடையாது. உங்களுடைய விருச்சிக ராசி அன்பர்களுடைய ஒவ்வொரு காரியத்திற்கும் மே மாதத்திற்கு பிறகு உடனடி பலனாக உங்களுக்கு கிடைக்க போகிறது என்பதுதான் உண்மை. சரி, இப்படி இருக்க இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இமேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செட் பண்ணக்கூடிய இமேஜே இப்போ தகராறாக இருக்கு. நம்மளே ஒரு இமேஜ் நமக்கு வந்து நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதுலையே ஒரு தெளிவை காணும். அதுதான் ராகு சனியனுடைய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாய் வந்து கடந்த 3 மாதங்களாக அவர் சனியை தாண்டி ராகுவை தாண்டி இப்போ வந்து மகரத்தை தாண்டி இப்போ வந்து குருவனுடைய நட்சத்திரம் இப்போதான் வந்திருக்கிறார். அப்படிங்கும்போது கடந்த 6 மாதங்கள், கடந்த 2 மாசத்தை விட்டுருவோம், அதுக்கு முன்னாடி 6 மாதங்கள் வந்து நிறைய அனுபவங்கள், அந்த அனுபவம் வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு நல்ல அனுபவங்கள் இல்லை.
அதனால தான் கொஞ்சம் இன்னும் நம்ம வந்து நம்முடைய இமேஜையே நம்ம என்ன செட் பண்ணலை. நம்முடைய இமேஜ்னா நான் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு கௌரவமாக இருக்கும் அப்படின்னு நம்முடைய சுய பிம்பம், சுய இமேஜே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆனால் மக்களிடத்துல உங்களுடைய இமேஜ் இது நான் சொன்னது வந்து நம்மக்குள்ள. ஆனால் மக்களிடத்துல எப்படி இருக்குன்னாக்கா, பரவாயில்லப்பா சமாளிச்சிட்டார், அதாவது நின்றுட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுவே உங்களுடைய ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பல சாதனைகளை செய்து உங்களுடைய அந்த இமேஜ் வந்து அவங்களுக்கு அந்த அந்த எப்படி வந்து கடந்த வருஷம்லாம் இதாக இருந்தார்ப்பா, இப்போல்லாம் நின்று ஆனால் எங்கேயே போயிட்டார், யாரும் எண்ணி கூட பார்க்க முடியாதுல்ல, அந்த அளவுக்கு விடு சுவாமிஜி, அந்த அளவுக்கு நல்ல பலனாக இருக்கு அப்படின்னா, குரு 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்துல உச்சமாகுவதற்கு விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் அந்த பாகியம். அதனாலதான் பாக்யாதிபதி. அந்த இடத்துல 9ஆம் இடத்துல குரு போய் நிற்கும் போது தன்னுடைய சொந்த இடத்தை பார்ப்பார். சொந்த இடத்துல சனி இருக்க போகிறார். சனி வந்து அந்த நேரத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருந்தாலும் அதன் பிறகு ரேவதியிலும் இருக்க போகிறார். ரேவதி என்பது உங்களுடைய லாபாதிபதியினுடைய, அதாவது புதனுடைய நட்சத்திரம். ஆக உங்களுக்கு இமேஜை பொறுத்த வரைக்கும் ஏறுமுகம் 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 தான். அதாவது முதல்ல 2 மாசம் கொஞ்சம் இந்த நிலையில தொடரும். விறுவிறுன்னு நம்முடைய அதாவது ரொம்ப முக்கியம், வாழ்க்கையில நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா. அதன் பிறகு ஆரோக்கிய விஷயத்துல தூக்கம் இப்பொழுது குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறது நான் ஒத்துக்கிறேன். அதே போல உங்களுக்கு இருப்பிடத்துல நிம்மதி இல்லைங்கிறதுனால ஒரு மாதிரியான ஒரு நிம்மதியற்ற ஒரு மன ஆரோக்கியங்கிறத ரொம்ப முக்கியமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத விட நீங்க சமாளிச்சுக்கிட்டே வரீங்க. இதுல சில இடங்கள்ல ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் நம்ம இருந்தோம். அதனால வந்து சில சக்சஸும் வரத்தான் செஞ்சது. அதெல்லாம் வந்து இந்த கடந்த ஒரு 2 மாசத்துக்குள்ள இதெல்லாமே ஒரு 3 மாசம்னு வச்சுக்கோமா, 3 மாசம். அதுக்கு முன்னாடி 6 மாசம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, தன்னுடைய அதாவது கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது மன ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது வரக்கூடிய மாதங்கள் முதல் செக்மெண்ட்ல இருந்து நல்லபடியாகத்தான் மாறப்போகிறது. உடல் ஆரோக்கியத்துல வந்து மேக்சிமம் வந்து 40 வயதுக்கு மேல இருப்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி இருந்தது அப்படின்னு சொன்னாலே, குருவனுடைய பார்வை இல்லை அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய ஹெரிடிட்டரி டிசீஸ், தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவர்களுக்கு இருக்கக்கூடியது அப்படியே எட்டி பார்க்கும். அதே போல சனி வந்து 5ஆம் இடத்துல உட்காரும் பொழுது உங்களுடைய செயல்பாடுகளில் மந்தமாக்குவார். அப்படின்னா என்ன, சரீரத்துல தமோ குணம் ஆதிக்கம் மேலிடும், ஆனால் மனதுல ரஜோகுணம், கேத்துவனுடைய காரணத்தினால் ரஜோகுணம், அதாவது உள்ளுக்குள்ள இதை பண்ணணும் அதை பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம அப்படியே எழுச்சியுடன் இருப்போம். ஆனா காரியம் வரும்போது தூங்கிடுவோம். இது வந்து தவறு. இந்த செயல் விஷயத்துல கொஞ்சம் ஆரோக்கியம் மேலிட செய்ய வேண்டும். கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா யோகாகிகள்லாம் நம்ம பண்ணணும். 2ஆம் இடத்தை வந்து சனி பார்க்கறதுனால, அதாவது முழங்கால்கள், பிறகு வந்து நமக்கு கெண்டை கால்கள், கீழே பாதங்களில் சிரமங்கள் ஏற்படும். ஆனால் அந்த சிரமமும் கூட ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தெளிவாகிவிடும். ஆனால் வயிற்று உபாதைகள்ல இருந்து தப்பிக்கணும் நீங்க. அதுதான் மெயின். ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறார். வயிற்று உபாதைகள்னா என்ன அப்படின்னா, மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமேபியாசிஸ், அதாவது வந்து வயிற்றுல கிருமி இருக்குங்கிறது, என்ன பிரச்சனைன்னே கண்டுபிடிக்காம இருக்கிறது, அதாவது பிரச்சனைன்னு தெரியாது, அதாவது எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பு வைக்காது, எவ்வளவு சாப்பிட்டாலும் நமக்கு வந்து என்ன நல்ல பொருள் சாப்பிட்டாலும் வயிறு ஏதோ செரிமான கோளாறு இருக்கிற மாதிரியே இருக்கும். இது வந்து கொஞ்சம் வந்து பார்த்து கொள்ள வேண்டியது. ஆனால் இதுக்கு பெஸ்ட் என்ன தெரியுமா, விருச்சிக ராசி அன்பர்கள் காலையில் எழுந்த உடனே 1/2 மணி நேரம் நடக்கணும். 1/2 மணி நேரம் தான். எழுந்த உடனே நம்ம கொஞ்சம் எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் நீட்டாக ஒரு நல்ல இயற்கை சூழ்ந்த ஒரு பாதையில், டிராஃபிக் அதிகமாக இல்லாமல் இருக்கிற பாதையில் நடந்துட்டு வாங்க. உங்கள் விதியை நீங்கள் வெல்லுவீர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருஷம் என்ன சுவாமிகளை பண்ணணும் அப்படின்னாக்கா, நடங்க. நடந்தா என்ன ஆயிடும், நடங்க, ஆற்றல் பெறும். அதுவும் கார்த்தால சூரியன் வந்து அதாவது உதிக்கக்கூடிய சமயத்துல எவ்ரிடே சூரியன் உதயத்தை பாருங்க, நடந்துகிட்டு பாருங்க, மெல்ல 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 பாருங்களேன். அதாவது ராகு 4ஆம் இடத்துல இருக்கு இல்லையா, அது ராகு என்பது தூக்கம். என்னதான் இருந்தாலும் 12ஆம் இடம் தான் தூக்கம்னு சொல்லுவோம். ஆனா தூக்கத்தினுடைய திக்னஸ், டென்சிட்டி, நம்ம எவ்வளவு நிம்மதியா தூங்கினோம் அதெல்லாம் 4ஆம் இடம் தான். அப்புறம் இருக்கக்கூடிய வீடு, வசிக்கக்கூடிய வீடு 4ஆம் இடம். காலையில எழுந்துச்சுன்னா வீட்டை விட்டு கிளம்பிட்டாரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் ராகுக்கு. ராகு எப்பயுமே அப்படிதான், துரத்திட்டாயா, வீட்டை விட்டு கிளப்பிட்டமையா அப்படின்னு போயிட்டு வாங்க, ஆற்றல் பெறுவோம். அப்போ உங்களுடைய சைக்கலாஜிக்கலா நீங்க வந்து நிறைய பண்ணுவீங்க.
ஆரோக்கியம் பெறும். எல்லா ஆரோக்கியமும், செரிமானம் நல்லபடியாக வரும், ஸ்கின் டிசீஸ் போகும், வயிற்று உபாதைகள் நீங்கும். முக்கியமாக நான் சொல்றது அனுராதா அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு, ஏன்னா சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார போகிறார் இல்லையா, அவர்களுக்கு தான் ஆரோக்கியத்துல கொஞ்சம் வந்து சேலஞ்ச் அதிகமா இருக்கு. நடந்தாலே போதும், சனி ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிடுவார். வீட்டை விட்டு கிளம்புனா ராகு திருப்தி ஆயிடுவார். இதை மட்டும் பண்ணுங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் காணலாம். இந்த ஆரோக்கியத்துக்கு ரெமெடியாக நான் சொல்றது வந்து ஹனுமன் சாலிசா. விருச்சிக ராசி என்பவர்கள் ஹனுமன் சாலிசாவினுடைய பாராயணம் அவ்வளவு ஒரு நல்லது ஆரோக்கியத்திற்கு. காளியினுடைய உபாசனையும் கூட அதற்கு உகந்தது. சரி, இப்போ அடுத்தது தொழிலுக்கு போயிடுவோம். தொழிலில் வந்து சொந்த தொழில், ஜாப், அதுலேயும் ஜாப்ல கவர்மெண்ட் ஜாப் இப்படி இருக்கிறது இல்லையா. முதல்ல சொந்த தொழில் எடுத்துக்கிறேன். சொந்த தொழில் நடத்தக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய டவுன் ட்ரெண்டாக இருந்தது 2025. ஆனால் 2025 கடைசியில் இப்போ, அதாவது டிசம்பர்ல உங்களுக்கு கொஞ்சம் ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு கேத்துவனுடைய அனுகிரகத்தினால. ஏன்னா கேத்து வந்து பூரத்தில் உட்கார்ந்துருக்கிறார், சுக்கரனுடைய அமைப்பில் உட்கார்ந்துருக்கிறார். இதே விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை வந்து ஓரளவுக்கு நம்ம செய்து முடித்திருக்கின்றோம். ஆனால் பல பேருக்கு வந்து குழந்தைக்கு திருமணம் பண்ணணும், அவர்களுக்கு ஏதாவது வந்து வாழ்க்கையில் நம்ம பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த வருஷம்தான் நிறைவேறும். அத்துடன் கூடி இந்த வருஷம் எதுல ஃபோக்கஸா இருக்கோம்னு நான் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு பிசினஸ்ல ஃபோக்கஸ் அதிகமாகும். பிசினஸ்ல தான் அதிகமாகும். உங்களுக்கு பிசினஸ்ல ஃபோக்கஸ் அதிகமாகும். வீட்டில் வந்து அதிகமான நாட்டம் போயிடாது. அதனால வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த வருஷம் கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும். வீடு கட்டணும்னா சொந்த வீடு, நான் வசிக்கிறதுக்கு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். ஏன்னா ஃபுல்லுமே நம்ம தொழிலில் தான் இருக்கும். தொழிலில் நம்ம என்ன சாதிக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லுமே ஆற்றலில் தான் செலவாகும். அதுலேயும் கூட மெயினாக பிஸ்னஸில் தான் செலவாகும். முதல்ல விருச்சிக ராசி என்பவர்கள் வேலையில் இருப்பவர்களை பற்றி பார்ப்போம். அவருடைய வேலையில் என்ன ப்ராப்ளம்னாக்கா, இருக்கிற வேலை இஷ்டமே இல்லைங்கிறது தெரியுது. தன்னுடைய எந்த ஒரு ஐடியாவும் முழுசாக எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இப்பொழுதைய நிலை. அதனால நம்ம வேலையை மாற்றி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பவர்கள் இப்பொழுது மாற வேண்டாம். இப்போ வேலை மாற வேண்டாம். உங்களுக்கு வந்து ஜூன் மாதத்திலிருந்து தான் நீங்கள் வேலைக்கு மாறணும். குரு எப்பொழுது உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு வராரோ அப்போதான் நீங்கள் வந்து வேலை மாற வேண்டும். ஆனால் அந்த வேலை மாறுவது அதற்கப்புறம் நல்லபடியாக அமைஞ்சிருமா அப்படின்னாக்கா, கண்டிப்பாக இதை விட நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷம் வந்து கடைசியில் ஜூனை தாண்டி இவன் குரு வந்து 10ஆம் இடத்துக்கு கேத்துவுடன் வருகிறார் இல்லையா, ரொம்ப அற்புதமான வேலை கொஞ்சம் தூரமாக கிடைக்கும். வெளிநாடுகளிலும் வேலை நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வந்து 2வது செக்மெண்ட் குரு வக்கர நிவர்த்தி ஆன உடனே டக்குன்னு வேலை கிடைச்சிடும். அதாவது மார்ச் 11க்கு பிறகு வேலை நல்லவே கிடைச்சிடும். அதனால வேலைக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் பஞ்சம் கிடையாது, புதிதாக வேலை சேர்ப்பவர்கள். சரி, அப்புறம் வேலையில் ஆல்ரெடி இருக்கு, நான் விடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா விட வேண்டாம். ஜூன் மாதம் வந்ததுக்கு அப்புறம் வேலை மாற்றுவதற்கு ஏற்பாடு பண்ணுங்கள். ரைட்டு. இப்போ வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே நன்மை தான், முதல் செக்மெண்ட்ல இருந்தே நன்மை தான். ஒரு வேலை மாறிக்கொள்ளலாம், அல்லது வந்து வேலையில வந்து ப்ரொமோஷன் வேணும்னாக்கா இப்பயே நீங்க ட்ரை பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் துர்கையினுடைய வழிபாட்டுடன் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே என்பது உங்களுடைய ப்ரமோஷன்ஸுக்கும் உங்களுடைய டிரான்ஸ்ஃபர், நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ரொம்ப உபயோககரமாக இருக்கும். சரி, அடுத்தது கவர்மெண்ட்ல வேலை செய்பவர்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்னாக்கா, கவர்மெண்ட்ல வந்து கேத்து என்கின்ற ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு அற்புதமாக 10ஆம் இடத்துல உட்காந்து 10ல் ஒரு பாம்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு பாருங்க இல்லையா. நீங்க வந்து ஃபார் சைட், தொலைநோக்கு பார்வை கொண்டவராக இருக்க வேண்டும். அதனால இப்போ பக்கத்தில் இருக்க ப்ரமோஷனை டார்கெட் பண்ணாதீங்க, ஒரு ஹை லெவல் பொசிஷனுக்கு டார்கெட் பண்ணுங்க, அதுக்கு எஃபர்ட் பண்ணுங்க. புதிதாக படிக்கணுமா படிங்க, வயதை பற்றி கவலைப்படாதீர்கள், ஞானத்தை சம்பாதியுங்கள். அதுதான் கேத்து. முதல் 4 மாதம் ஏப்ரல் வரைக்கும் அவர் பூரத்தில் தான் இருக்கார். 12ஆம் இடம் என்பது, அதாவது 10ஆம் இடத்துல 12ஆம் இடத்து அதிபனுடைய தொடர்பு கேத்துவன் மூலமாக வருகிறது அப்படின்னாக்கா, நம்ம ஊர்ல இருந்து இப்போ ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பிறகு வடநாடு, அப்புறம் மராட்டி, இந்த மாதிரி வந்து வெளி மாநிலங்களிலிருந்து அந்த அந்நிய பாஷை பேசுபவர்களுடன், அல்லது நம்ம இங்கே தான் இருப்போம் ஆனால் அவர்களுடைய ஒரு தொடர்பு ஏற்பட்டு அதனால் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அது இந்த கவர்மெண்ட் விஷயத்துல வந்து கொஞ்சம் அண்டை மாநிலங்களுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் விஷயம் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவர்மெண்ட் விஷயத்துல உங்களுக்கு நல்ல, அதாவது ப்ரமோஷன்ஸ், டிரான்ஸ்ஃபர், இதெல்லாம் பக்காவான டைம்.
முதல் செக்மெண்ட்லேயே ஆரம்பிச்சுங்க. இரண்டாவது செக்மெண்ட் கேத்து வருது இல்லையா, வெளிநாட்டுக்கு யோசனை பண்ணுங்க. வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்கின்ற விருச்சிக ராசி அன்பர்கள், அதிலும் கூட 3 நட்சத்திரங்களில் முக்கியமாக அனுராதா நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டுக்கு தாராளமாக போக முடியும். ஆனால் வெளிநாடே எல்லாம் கந்தரக்கூடமாக இருக்கே சுவாமிஜி, எதுவுமே உருப்படியா இல்லையே சுவாமிஜி அப்படின்னாக்கா, அதாவது எல்லாருக்கும் உண்டான பலன் நமக்கும் உண்டு. ஆனால் நம்முடைய விசேஷ பலன் இருந்தா இந்த ஜாதகத்தில் இருக்கவங்க வெளிநாட்டுக்கு போனால் நல்ல யோகம் கிடைக்கும்னா கிடைக்கும். எந்தெந்த வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னாக்கா, மேற்கத்திய நாடுகள், யூரோப் கண்ட்ரிஸ், அதாவது இஸ்லாம் தேசம் என்று சொல்லப்படக்கூடிய சவுதி, இந்த மாதிரியான UAE அப்படின்னு சொல்ல வேண்டிய அந்த நாடுகளுடைய உங்களுக்கு நல்லபடியான ஒரு வேலை அமைப்பது, ஒரு நல்லபடியான ஒரு சொத்துக்கள் சம்பாதிக்கக்கூடிய விதத்தில் அது அமையும். அடுத்தது சொந்த தொழிலை நான் ஒன்று சொல்லிட்டேன். இந்த வருஷம் முழுவதுமே ஒரு ஃப்ளோட்டிங் வருஷம்னு சொல்லுவேன். ஃப்ளோட்டிங்னாக்கா கூட்ஸ் மூவ் ஆகிக்கொண்டே கூட்ஸ் எல்லாம் சேர்க்கிறார்கள்ல, அது வந்து மொபைலாக இருக்கலாம், அல்லது உணவு தின்பண்டங்களாக இருக்கலாம், அல்லது ஈவன் டேட்டாஸ், அதுதான் போயிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டங்கள், இதெல்லாம் அந்த மூவ்லேயே இருக்கக்கூடிய ஐட்டங்கள் நல்ல அந்த பிஸ்னஸை செய்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். அப்புறம் மெயினாக ஷேர் மார்க்கெட்லேயும் சரி, ஸ்டாக்கும் சரி, கிரிப்டோ கரன்சியும் கூட நல்லபடியாக கிடைக்கும். முக்கியமாக இந்த விஷயத்தில் வேளாண் துறைக்கு கொஞ்சம் ஒரு ரெக்கக்னேஷன் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும் சனியனுடைய காரணத்தினால். ஆனால் ஜூனுக்கு அப்புறம் அந்த ரெக்கக்னேஷனும் நல்லபடியாக அமைந்துடும். இன்ஃபர்மேஷன் தான் உங்களுடைய லைஃப். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டினுடைய மெயின் தீம் என்னன்னா இன்ஃபர்மேஷன், டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன். 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேத்துக்கும் போது இதை தான் நீங்கள், அதாவது உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த ஃபீல்டாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஒரு டீச்சராக இருக்கீங்களா, கொஞ்சம் உங்களை அப்கிரேட் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். ஏதாவது ஒரு டெக்னாலஜி, ஒரு ஐடியில் இருக்கீங்களா, அடுத்த கோர்ஸ் ஏதாவது படிக்கணுமா, அதுக்காக படிங்க, அதுக்கு படித்து எலிஜிபிள் ஆகுங்க, கிடைக்கும், அப்கிரேட் கிடைக்கும். அதனால் உங்களுடைய ஞானத்தை விருத்தி செய்யுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் பல தட்டுக்களை தாண்டி விடுவீர்கள். தட்டுக்கள்னாக்கா பல மாடிகளை தாண்டி விடுவீர்கள். அப்படிங்கிற மாதிரி லட்சியத்தை நோக்கி உயர்ந்து விடுவீர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதற்கு மெயின் தெரியுமா, வியாபாரத்திலேயோ ஒர்க்லேயோ ஜாப்லேயோ நமக்கு முன்னேற்றம் வேணுமா, கணபதியினுடைய உபாசனை செய்யுங்கள். ஓம் கம் கணபதையே நமஹா. இவ்வளவுதான். எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லையா அப்படின்னாக்கா ஒரு விஷயம் பண்ணுங்கள். கேத்துவனுடைய அமைப்பு என்ன தெரியுமா, மனநிலை குன்றிய அந்த அரிய ஆத்மாக்களுக்கு உதவி செய்யும். அதே மாதிரி வயதானவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு போய் ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்தா, ஒரு ஆரோக்கியமான ஒரு பழம் வாங்கி கொடுத்தா, அது நமக்கு நிம்மதியாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி தொழிலையும் அது ரொம்ப அதிகமான ஒரு இம்பேக்டை கொடுக்கும். அப்போ கடவுள் நம்பிக்கை இருந்தால் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. கடவுள் நம்பிக்கையோடு இதுவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அன்பே கடவுள் அப்படிங்கிறது தான் மனிதனுடைய தாரக மந்திரம். அந்த அன்புக்கு தான் ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு வடிவு கொடுக்கணும். சரி, ரைட், பலனுக்கு வந்துடுறேன். சரி, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு மாதிரி வளர்ச்சியை அடையும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சொல்லிட்டேன், ஃப்ளோட்டிங் அனைத்து கூட்ஸும் சொல்லிட்டேன். மெயினாக என்ன ஃபோக்கஸ், சொந்த தொழிலை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா கல்வி ஸ்தாபனங்கள், பிறகு நூல் யான் ஃபேக்ட்ரிஸ், 2 கார்மெண்ட்ஸ். ஏன்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் கேத்து உட்காரும்போது அது கார்மெண்ட்ஸ், அது வெளிநாட்டிலேருந்து துணி ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரியான விஷயம். அப்புறம் மொபைல் போன்ற விஷயங்கள், இதில் நல்ல லாபத்தை பார்க்க முடியும். அப்புறம் டூரிஸ்ட் சென்டர்ஸ், ட்ராவல் ஏஜென்சிஸ், லாஜிஸ்டிக், இவர்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு அமைப்பு. ஐடியிலையும் கூட அந்த ஹெச்ஆராக இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. எப்படி, அதுதான் பாக்யஸ்தான். குரு 2ஆம் இடத்துக்கு பாக்யஸ்தானத்துக்கு போய் எங்கே இருந்தாலும் நீங்கள் மக்களுக்கு வழி நடத்தக்கூடியவர்களாக உங்களுடைய போஸ்டிங் கிடைக்கும். சரி, பிஸ்னஸ்லேயே அதே தான், அதே ஃபீல்டு தான். பிஸ்னஸில் இன்னும் 2-3 விஷயங்கள் நம்ம சேர்த்துக்கிடலாம். சனியினுடைய காரகத்துவங்களும் சரி, குருவனுடைய காரகத்துவம் சரி, ராகு கேது, இது அத்தனையுமே நல்ல ஒரு வளர்ச்சி. அதாவது சனியினுடைய காரகத்துவம்னா என்ன, ஆயில் அண்ட் கேஸ், பிளாஸ்டிக், குடிக்க முடியாத திரவங்கள், பிறகு கல் குவாரிஸ், இது எல்லாமே. அதுவும் இல்லாமல் அரசாங்கத்தில் கொஞ்சம் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ராகுன்னு சொன்னால் நிறைய இருக்கிறது. ராகுன்னு சொன்னால் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துக்கலாம். அதாவது நடிப்பு துறையும் எடுத்துக்கலாம், பின்னாடி எடிட்டிங் துறையும் எடுத்துக்கலாம்.
பிறகு கேமராவும் எடுத்துக்கலாம், அதை டைரக்ட் பண்ணுற டைரக்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா துறையிலையுமே விருச்சிக ராசி அன்பர்கள் தன்னுடைய கொடியை நிலைநாட்ட முடியும் அப்படிங்கிறது தான். கொஞ்சம் உழைப்பு, ஏற்கனவே உழைப்பாளிகள் நீங்கள், கொஞ்சம் தகுந்த நேரத்தில் உழைக்க வேண்டும். மனசை சோம்பலாக்க விடாதீர்கள், அதுதான். பிறகு மறுபடியும் நாலேஜை மட்டும் வச்சுக்கிட்டு, தன்னுடைய சொந்த நாலேஜை மட்டும், அதுதான் பிஸ்னஸ், அதுதான் முதல், எல்லாமே அதுதான். ஒன் மேன் ஆர்மி அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு த பெஸ்ட் டைம் இது. ஆனால் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு அமைதியாக போய் கோயிலில் உட்காந்துவோம், ரிலாக்ஸ்டா. ஆமாம், அதுவும் விநாயகருடைய வழிபாடுங்கிறது த பெஸ்ட். அவர்களால் கண்டிப்பாக தனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இது பண்ணிக்க முடியும். அதில் கிரியேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மீடியாவில் இருக்கக்கூடியவர்களும் அதில் அடக்கம். பிறகு அஃபீஷியலாக சொல்கிறேன், முதல்ல டாப்லேருந்து ஆரம்பிக்கும். நீங்கள் ஹையர் ரெண்டு போஸ்டிங்கில் இருக்கீங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறீர்கள், பெரிய பெரிய மக்களுடன் ஒரு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நீங்கள் டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு ஏற்ற டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி உங்களுடைய அவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நல்ல நான் ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு சேலஞ்சோட ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற இடம் கிடைக்கும். பிறகு டாக்டர்ஸுக்கு சர்ஜன்ஸுக்கு இது நல்ல டெவலப்பை கொடுக்கக்கூடிய நல்ல அச்சீவ்மெண்ட். உயிரை காக்கக்கூடிய கடவுள்களாகிய விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் ஆக்சுவலி சொல்ல போனால் விருச்சிக ராசி அன்பர்கள் உயிர் காக்கும் கடவுள்கள். என்ன சுவாமிஜி இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா உண்மை. அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அடுத்தவர்களை காப்பாற்றுவார்கள். கடலோரம் இருக்கக்கூடிய கப்பல் துறையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வருஷம் அவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அதாவது மனித சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதில் ப்ரமோஷன்ஸும் கிடைக்கும், சாதனைகளும் செய்வார்கள். ப்ரொஃபஸர்ஸ், ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது கிடைக்கிற அளவுக்கு ஆகும். பட்டிமன்றம்லாம் பேசுகிறார்களே, அவர்கள் பேச்சு திறனுக்காகவே அவர்களுக்கு நல்ல சன்மானங்கள்லாம் கிடைக்கும். ஆக மோரார்லெஸ் எல்லா ஃபீல்டுலேயும். ஆனால் என்னை வீட்டில் உட்காந்துருக்கக்கூடாது, அதுதான் விஷயம். வெளியில் காலையில் இருந்துச்சு ஆஃபீஸ்ன்னு கிளம்பிடும். அது பிஸ்னஸ்ன்னும் கிளம்பிடும். பிஸ்னஸில் பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கு இல்லையா, கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, கார்பரேட் ரேஞ்ச் கம்பெனிஸ் எல்லாம், அதெல்லாம் இரண்டாவது செக்மெண்ட்ல இருந்து குரு வக்கரம் நிவர்த்தி ஆன உடனே அவர்களுக்கு இருந்த சட்ட சிக்கல் எல்லாமே சரியாகும். முக்கியமாக சட்டத்துறையில் இருக்கக்கூடிய வல்லுநர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறது. லாயருக்கு ஒரு நல்ல ஒரு கேஸ் கிடைச்சி அவர்களுடைய அதை சார்ட் அவுட் பண்ணுறது, அப்போ ஒரு திருப்தி இருக்கும். அப்புறம் ஜட்ஜாக மாற முடியுமா அப்படின்னாக்கா, ஜூன் மாதம் ஜட்ஜாக மாற வேண்டும், நீதி அரசர்களாக மாற வேண்டும் என்பவர்களுக்கு ஜூன்ல இருந்து இந்த வருஷம் கடைசி வரைக்கும் நல்ல விஷயம்தான். அப்புறம் சட்டத்துறையில் கிரிமினல் லாயராக இருக்கிறவர்களுக்கு இந்த வருஷம் நல்ல ஒரு விஷயத்துல ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு ஜட்ஜ்மெண்ட், பக்காவான ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். சரி, அடுத்தது உறவுகளில் அம்மாவுடைய உறவுகளில் கொஞ்சம் கேப் ஏற்படலாம், கொஞ்சம் தூரமாக போயிட்டு வரலாம். அதே போல் குழந்தைகளுடைய உறவு தான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணுற விஷயத்துல தான் நிறைய முயற்சிகள் தேவைப்படும், ஆனாலும் வெற்றி அடைவீர்கள். உங்களுக்கு ஜூன் மாதம் வந்துருச்சுனாக்கா குழந்தைகளுக்கு நீங்கள் அவர்களுக்கு திருமணம் ஆகட்டும், அவர்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், அவர்களுக்கு குழந்தைய பிறக்கிறதாகட்டும், ஏன்னா உங்களுக்கு தாத்தா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ் வரதாகட்டும், இதெல்லாம் நடக்கும். அதில் உறவுகளில் குழந்தை உறவு அப்படிங்கிறது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். அப்புறம் தாய் தந்தை உறவுங்கிறது ரொம்ப கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கும். அப்புறம் நம்முடைய டூ வீலர் காரு இந்த உறவுகளோடையும் கொஞ்சம் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்போம். புதிய கார் வாங்கக்கூடிய அமைப்பு ஆரம்பத்திலேயே இருக்கிறது, புதிய வண்டி வாங்கக்கூடிய அமைப்பும் ஆரம்பத்திலேயே இருக்கிறது. ஆனால் நடைப்பழகுங்கள், நித்தமொரு நடையும் நடைப்பழக்கம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நடைப்பழகுங்கள். கணவன் மனைவி உறவுக்குள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் ஆல்மோஸ்ட் தீர்ந்து, அதே மாதிரி உறவுகள் திருமணம் நல்ல இடத்துல நல்லபடியா ஆகும். ஆண் பெண்கள் இரண்டு பேருக்குமே இந்த ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு வச்சுக்கலாம். அதாவது முதல் செக்மெண்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா சனி செவ்வாயினுடைய பார்வை இருக்கு. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு, ஏன்னா சனி செவ்வாயை பார்க்குறார், செவ்வாய் சனியை பார்க்குறார் முதல் செக்மெண்ட்ல, அதனால அது கொஞ்சம் சங்கடமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நல்ல இடத்துல திருமணம் ஆகக்கூடிய திருமண உறவுகளும் சரி, திருமணம் ஆக போகும்போதும் சரி நல்லபடியாக அமையும். காதல் உறவுகள்லாம் ஜூனுக்கு அப்புறம் தான் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது. நட்பு மற்றும் பார்ட்னர்ஷிப் இதெல்லாமே நல்லா கை கொடுக்கும். இந்த விட
இந்த முறை. அப்புறம் வந்து எதிரிங்கிற ஒரு உறவு இருக்கு இல்லையா, அந்த எதிரிங்கிற உறவெல்லாம் முதல்ல 2 மாசம் படுத்தும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் உங்களை நிலைநாட்டி கொள்ளுவீர்கள். ஆனால் தொழில்முறை எதிர்ப்பு அப்படிங்கிறது தொடரத்தான் செய்யும். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க பாட்டு உங்களுடைய வாழ்க்கையில் கவனியுங்கள், உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதையில் கவனத்தை செலுத்துங்கள், அவர்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா போயிடுவாங்க. சுவாமிஜி, இந்த உறவுகள்ல பாதிக்கக்கூடிய, அதாவது நல்ல விதமாக கெட்ட விதமாக பாதிக்கக்கூடிய உறவுனாக்கா அம்மா குழந்தைகள், இந்த 2 உறவு. அப்புறம் 3வதாக தாத்தா பாட்டி. பாதிப்புன்னா ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், டச்சிங் ஹார்ட். அந்த மாதிரி மீடியாவில் நல்ல திடீர்னு ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அது உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது நீங்களே கூட ஆகலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறது. இப்போ சொத்துக்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். சொத்துக்கள் வருமானம் இருக்கா, லாபமா நஷ்டமா, எவ்வளவு சதவிகிதம், அதெல்லாம் பார்ப்போம். இந்த வருஷம் பிறக்கும் பொழுது அந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கு. அது வந்து லக்னாதிபதி, 12க்கு உண்டானவன், பிறகு லாபாதிபதி, அதுவும் இல்லாமல் வந்து 10க்கு உண்டானவன். அத்தனை பேர் வந்து குரு பார்க்கிறார். குரு வந்து 5க்கும் 2க்கும் உண்டானவன். அப்படிங்கும்போது இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு முழு லாபம் கிடைக்க போகிறது. வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, ஃபீல்டுல இருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்க போகிறது. அதனால கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து உங்களுக்கு லாபமானது 20-25% கூட வரும். கடந்த வருஷம் வந்து 60% தான். இப்போ 85% 90% வந்து உங்களுடைய எல்லா பிசினஸ்லையும் சரி, ஒர்க்லையும் சரி, ஜாப்லையும் சரி, உங்களுக்கு அது இன்க்ரீஸாக கிடைக்க போகிறது. சொத்துக்களில் வந்து ராகு வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அசையாத சொத்துக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேராக, அதுவும் வந்து உங்களுடைய தாய் தந்தை வழியில் வரக்கூடிய மூதாதையர் சொத்து தான் நம்ம பார்க்கிறோம். பட் இதுவே வந்து ராகு சதபிஷாலிருந்து மாறி அவர் வந்து அவிட்டத்திற்கு போன பிறகு அது வந்து லக்னாதிபதியினுடைய ஜாதகம். கண்டிப்பாக உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவீர்கள். அது எப்பொழுதுன்னு கேட்டா 2வது செக்மெண்ட்டுக்கு அப்புறம், அதாவது நீங்க வந்து ஜூலைக்கு அப்புறம்னு வச்சுக்கோங்க. ஜூலைக்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய அசையாத சொத்துக்களையும் வந்து இன்ஃபேக்ட் வந்து இது பண்ண முடியும், எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அப்புறம் தொழில் விஷயத்துல லேண்ட் ப்ராப்பர்ட்டி ப்ரமோட்டர்ஸுக்கு சொல்ல விட்டுட்டேன். ராகு முதல்ல வந்து சத்தபிஷால இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். நீங்க ஆரம்பத்துல இருந்தே நீங்க உங்களுடைய ஒர்க்கை வந்து முடிக்க விடலாம். நீங்க வந்து ஜூன் மாதம் வந்து குரு வந்து 9ஆம் இடத்துக்கு போனோடனே குருவனுடைய பார்வை ராகுக்கு கிடைக்க போறதில்லை. அங்க வந்து கொஞ்சம் தொய்வு ஏற்படும். அதனால கொஞ்சம் சுதாரிப்புடன் அது நடந்து கொள்ளுங்கள். ஆக இந்த வருஷம் வந்து வருமானம் உண்டு. கொஞ்சம் நகைகள் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். பிறகு சொந்த வீடு கட்டுவதற்கும் ஏற்பாடுகள் செய்ய முடியும். சரி, நான் வந்து ஃபாரின்ல வந்து சொத்துக்கள் வாங்கலாமா அப்படின்னாக்கா முதல் செக்மெண்ட்ல வேண்டாம், 2வது செக்மெண்ட்ல தாராளமாக வாங்கலாம். 3வது செக்மெண்ட் 2வது, அதாவது வந்து நீங்க மார்ச்ல இருந்து எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட அக்டோபர் வரைக்கும் நீங்க வாங்கவும் முடியும். நல்ல ப்ராக்ரஸ் இருக்கும். இந்த வருஷத்தை காட்டிலும் 60% தான் 2025. இது வந்து 85%. இந்த வருஷம் வந்து வருமானத்திற்கு உண்டான வருஷம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது மிகையே இல்லை. அடுத்தது படிப்புல PhD கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஆனால் மற்ற எல்லா படிப்புமே வந்து ரொம்ப வீரியமா நல்லபடியா எனர்ஜெட்டிக்கா இருப்போம். ஆனா ராகு குழப்புன்னு குழப்பார். ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா உபாசனை, காளியினுடைய உபாசனை, ஹனுமனுடைய உபாசனை, ஹயக்ரீவனுடைய உபாசனை. உங்களுக்கு யார் இதில் பிடிக்கிறதோ பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து நீங்க தசமகா வித்யா நம்புகிறீர்கள் அப்படின்னாக்கா ஸ்ரீ ராஜ மாத்தங்கியினுடைய உபாசனை, ஓம் மாத்தங்கின்யே நமஹ, ஓம் ஷியாமலா தேவியை நமஹ, அவ்வளவுதான். அது சொன்னாலே கூட போதும். அதே மாதிரி ஹனுமன் சாலிசா வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். குழந்தைகளை வந்து 10th +2 படிக்கிறார்களா, நைட்டு வந்து 9 மணிக்கு மேலே எங்கேயும் அனுப்பாதீர்கள். டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாகும். சாயந்தரம்னாவே வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லுவேன், டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாகும். அதனால அவர்களுக்கு வந்து நீங்க நேரத்தோட தூங்கி காலையில எழுந்து படிக்க சொல்லுங்க. அப்போதான் வந்து அவர்கள் வந்து ஒரு சக்சீட் ஆக முடியும். இது ரொம்ப முக்கியம். இதே PG UG அப்படிங்கிறவர்களுக்கு அவர்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் எதுல இருக்கும்னாக்கா, அவர்களுக்கு வந்து வேற ஒரு விஷயத்த நான் படிக்கிறேன், அதை படிக்கிறேன், சைட்ல இதை படிக்கிறேன், அதை படிக்கிறேன். நீங்க முதல்ல UG முடி, PG முடி, அதுக்கப்புறம் நீ ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுன்னு சொல்லிடலாம். சரி, இதுல எந்த மாதிரி படிப்புகள்னா எல்லா டெக்னாலஜிஸும் இன்க்ளூடிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஹார்ட்வேராக இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் இருந்தாலும் எல்லாத்துக்கும் இது நல்ல வருஷமே.
எதுக்கு இது அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாது இந்த வருஷம் அப்படின்னாக்கா, ஜுவாலஜி, பாட்டனி அப்படியே நிற்கும். அது மட்டும்தான். அது அப்புறம் மேத்ஸ் கஷ்டமாக இருக்கும். மேத்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குதோ அதிலெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் பயாலஜி, மேத்ஸு, பாட்டனி இதுக்கு கொஞ்சம் உழைப்புகள் அதிகமாக தேவைப்படும். மற்றபடி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடந்த வருஷங்களை விட இந்த வருஷம் 25-30% வருமானம் கூடியும் அதே போன்று ஆரோக்கியமும் செல்வாக்கும் செல்வமும் கூடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த வருஷமானது இது மட்டுமன்றி எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடன் நிறைவு செய்கின்றேன். விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம் சாந்தி.